ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி புறம்போக்கு நாயெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். விருந்து போடுறது விருந்துக்கு பலமாற வர்றேன்னு சொல்லிட்டு பல நாய்கள் வந்துட்டு பல விதமாக பண்ணுங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கடுப்பேற்றும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்துட்டு என்னைய வந்துட்டு விருந்துக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டுக்கும் வந்துட்டு போயிட மாட்டேன், சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாக்கை தொங்க போட்டுட்டு போகிற கேஸ்லாம் நான் வந்துட்டு கிடையாது. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டனால வந்து போயிருந்தேங்க. யார் வீட்டுக்கு போனாலும் சும்மா வெறுங்கை வீசின கைமா நான் வந்துட்டு போனதே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து என்னை அப்படி வளர்க்கவும் கிடையாது. ஏதாவது நான் வாங்கிட்டு தான் வந்து போவேன். அன்றைக்கி பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பந்தியில் பிள்ளைங்களை சாப்பிட வச்சுட்டு 2வது பந்திக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டன் வைக்க தவறிட்டாங்க. ஒரு லேடி வந்து மட்டன் கொண்டாந்து வைக்க வரும்போது நம்மளை மாதிரி விருந்துக்கு வந்த ஒரு லேடி புறம்போக்கு சொல்லுது, மட்டன்லாம் வந்துட்டு பார்த்து வை, எல்லாருக்கும் வேணும்ல, நீ வாட்டுக்கு அள்ளி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அன்றைக்கி மட்டன் சாப்பிடவும் இல்லை. அதுலேருந்து எந்த சொந்தக்காரை வந்து கறி விருந்து கூப்பிட்டாலும் நான் வந்து போகிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த புறம்போக்கு நாய் வந்து அவ புருஷன் பிள்ளைகளோட சாப்பிடுது அவ்வளோ நேரம். அப்போ மட்டன் தீரலை.